வணக்கம். 1899 மே 15ஆம் தேதி துவக்கப்பட்டது தான் இந்த ஊட்டி மலை ரயில். இந்த ரயில் 12/7/2025 ஆண்டோடு 126 வருடங்களை நிறைவடைந்து விட்டது. நீலகிரி மலை ரயில் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இந்த மலைத்தொடரில் பார்த்திங்கனாக்கா எண்ணற்ற இடங்களை கடந்து தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த இடங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்புகள் இருக்குது. இரண்டாவது, இந்த ரயில் குன்னூர் வரைக்கும் பல் சக்கரங்களை கொண்டு அது போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த பல் சக்கரம் சொன்னோம் இல்லைங்களா, அது ஏபிடி ரேக் மற்றும் பினியர் என்ற ஒரு பல் சக்கரத்தால் இது இயக்கப்படுகிறது. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் பல் சக்கரத்தால் இணைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்ஜின், டீசல் என்ஜின், அங்கே என்ஜின் மாற்றுறாங்க, குன்னூர்லேருந்து என்ஜின் மாற்றிடுறாங்க. இந்த வித்தியாசமான பயணமே ஒரு உற்சாகமான பயணத்தை இது கொண்டு செல்கிறதுங்கிறத ஒரு வித்தியாசமான அற்புதமான விஷயம். 1908ஆம் ஆண்டு பணி நிறைவுற்று பெருமை சேர்க்கின்ற இந்த ரயில் பாதை ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 2005ஆம் ஆண்டு இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ரயில் மிக மெதுவாக பயணிக்கின்ற இந்தியாவின் ஒரு ரயில். ஒரு காலத்தில் பார்த்திங்கனாக்கா இது சேலம் ரயில்வே டிவிஷனில் இருந்திருக்குது. 13 ஸ்டேஷன் நிறுத்தங்களில் நின்று தான் இது செல்கிறது. மொத்த பயண தூரம் பார்த்திங்கனாக்கா 46 கிலோமீட்டர் தான் இதோடைய பயண தூரமே. துவக்கத்தில் நீராவி என்ஜின் இயங்கிய இந்த ரயில் தற்போது நீராவி மற்றும் டீசல் இயங்குகிறது. ராக் அண்டு பினியன் என்று அழைக்கப்படுகிறது. இதில் மேட்டுப்பாளையம் டு குன்னூர் நீராவி என்ஜின், குன்னூர் டு ஊட்டி டீசல் என்ஜின் இருந்தது. இப்போ அந்த பல் சக்கரத்தாலும் இயக்கப்படுகிறது. இந்த வழிப்பாதையில் பார்த்திங்கனாக்கா 16 சுரங்கங்களும் 250க்கு மேற்பட்ட பாலங்களும் கொண்ட அற்புதமான பாதை. இதை பார்த்துக்கிட்டு போகிறதே ஒரு அற்புதமான சுகமான அனுபவம். மிகச்சிறந்த வளைவுகளும் மிகச்சிறந்த அழகான காட்சிகளும் கொண்ட அற்புதமான ரயில் பாதை. இந்த ரயில் பாதையில் பார்த்திங்கனாக்கா மேட்டுப்பாளையம், கல்லார், ஆடர்லி, ஹில்க்ரோ மற்றும் இந்த வரிசையில் பார்த்திங்கனாக்கா ராணிமேட், கேட்ரி ரோடு, குன்னூர், வெலிங்டன், அருவங்காடு இது போன்ற பகுதிகளை தொடர்ந்து கெட்டி வேலி, லவ்டேல் போன்ற அற்புதமான நகரங்களை கடந்து தான் இந்த இடத்தை பயணம் என்பது ஒரு இனிய அனுபவம், இனிய சுகம். இதன் வரிசையிலே நாம் இந்த குன்னூர் வழியாக செல்கின்ற மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரயில் பாதையை பற்றி இப்படி தெரிந்து கொண்டோம். இன்னும் எண்ணற்ற செய்திகளும் எண்ணற்ற வியப்பூட்டுகின்ற தகவல்களும் இதில் அடங்கியிருக்கிறது. இருந்தாலும் போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுனால சுருக்கமாக சொல்லிட்டேன். நண்பர்களே, பயணங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் மலைப்பாதை ரயிலில் செல்வது ஒரு சுகமான விஷயம். கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு முறையாவது பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இமயமலை பகுதியில் லே லடாக்கு உட்பட எத்தனையோ பகுதிகள் ரயில் போயிட்டுருக்குது. அதுவும் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மலைப்பாதையிலே, இமயமலை பகுதியிலே ஏராளமான மலை குகைகளை கடந்து செல்கின்ற அற்புதமான பாதைகளை எல்லாம் உருவாக்கி உள்ளார்கள். அதையெல்லாம் வாய்ப்பு இருந்தாலும் சென்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லைங்கிறப்ப நம்ம பகுதியிலே மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிற ஊட்டிக்கு ஒரு முறை செல்லணும்.
இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நீங்கள் போனவுடனேலாம் போயிட முடியாது. 2 மாதங்களுக்கு முன்னால் டிக்கெட் பதிவு செய்யணும். அந்த பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் பயணம் செய்ய முடியும். போனவுடனே டிக்கெட் வாங்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது. ரூ. 600 சம்திங் ஃபஸ்ட் கிளாஸு, ரூ. 200 சம்திங் செகண்ட் கிளாஸு. நீங்கள் ஒரு முறையாவது இதில் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.